சென்னை வடபழனியைச் சேர்ந்த 20 வயது இளம்பெண் தாய் தந்தையுடன் வசித்து வந்துள்ளார். அவரது தந்தை காவலாளியாக பணியாற்றி வருவதால் அடிக்கடி வீட்டிற்கு வருவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் அந்த இளம்பெண்ணின் தாயாருக்கும் தட்சிணாமூர்த்தி என்பவருக்கும் இடையே திருமணத்தை தாண்டிய பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த பழக்கத்தை தாய் வழக்கமாக்கிக் கொண்டதால் அந்த இளம்பெண் தனது தாயாருடன் கோபத்தில் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் தட்சிணாமூர்த்தியின் பார்வை தாயை தாண்டி மகள் பக்கம் வீச ஆரம்பித்திருக்கிறது. தட்சிணாமூர்த்தியின் மயக்கத்தில் இருந்த இளம்பெண்ணின் தாயோ அதை தடுக்காமல் குற்றத்திற்கு துணை நிற்க ஆரம்பித்து உள்ளார். இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் அந்த இளம்பெண்ணிற்கு உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் இருந்தபோது தாயார் மாத்திரை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. மாத்திரை சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே அவர் மயங்கிவிட்டதை பயன்படுத்தி தட்சிணாமூர்த்தி அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. மயக்கம் தெளிந்த பிறகு உடலில் மிகவும் வலியாக இருந்தது குறித்து தாயாரிடம் தெரிவித்த போது அது ஒன்றுமில்லை என்று சமாளித்து விட்டதாக கூறப்படுகிறது. பிறகு அதே ஜனவரி மாதத்தில் மீண்டும் தாயார் மாத்திரை கொடுத்து தூங்க வைத்ததாக கூறப்படுகிறது. அப்போதும் அந்த பெண்ணை தட்சிணாமூர்த்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதால் தனது தாயிடம் சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியதாக சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலைக்கு உறவினர் வீட்டிற்கு சென்ற அந்த இளம்பெண் தனக்கு நடந்ததை தனது பெரியம்மாவிடம் கூறியதைத் தொடர்ந்து அங்குள்ள அரசு மருத்துவமனையில் பரிசோதித்த போது கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. அதிர்ச்சியடைந்த அந்த பெண் செய்யாறு காவல் நிலையத்தில் தட்சிணாமூர்த்தி மீதும் குற்றத்திற்கு துணையாக இருந்த தனது தாய் மீதும் புகார் அளித்தார். போலீசார் சம்பவம் நடந்தது வடபழனி என்பதால் வடபழனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். வடபழனி அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை நடத்தினர். அந்த பெண்ணின் தாய் தட்சிணாமூர்த்தி மீது பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தாயை கைது செய்தனர். தலைமறைவான தட்சிணாமூர்த்தியை தேடி வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் வினோத்குமார் மற்றும் கதிரவன்.